வாழ்ந்திட ஆசையோடு அருள்மேனி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருந்து பழகிட ஆசையோடு அருள்மேனி பணிகின்றோம். அச்சனை மலையாக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்வே என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு தெய்வம் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வருக என்று வரவேற்கின்றேன். திருப்பாடல் 83 இறைவாக்கியம் 5 இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அன்பு சகோதர சகோதரி, நம் அனைவரும் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கின்றோம். ஏதோ இந்த திருத்தலத்தில் இருப்பதால் நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. உலகமே ஆண்டவருடைய இல்லமாய்த்தான் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் அன்பு செய்தார், எனவே படைத்தார். அந்த படைப்பிலே சிறந்த படைப்பாய் நாம் இருக்கின்றோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவரை போற்றி புகழுகிற போது நாம் தான் இன்னும் நம்முடைய நற்செயல்களால் கூட, வெறுமனே வாய்ப்பேச்சினால் அல்ல, நற்செயல்களால் கூட நாம் ஆண்டவரை புகழ வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவரை போற்றுவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் எந்நாளும் நமக்கு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறோம். ஏற்கனவே எல்லா இடங்களிலும் முடிந்து விட்டது. இந்த இடத்துல நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நம்ம இந்த இடத்திற்கு வர வைக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நம் குடும்பங்களில் ஆண்டவருடைய அருள் பெருக வேண்டும். இதற்கு முன்பு நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். நம்முடைய விவசாயிகளுக்காக நன்றி சொல்வோம், நம்முடைய கால்நடை செல்வங்களுக்காக நன்றி சொல்வோம். இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து நம் கையில் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நன்றியறிந்து இருப்பதை தவிர வேறு எதையும் செய்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. வேறு எதையும் செய்து நம் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. நன்றியறிந்து இருப்போம், ஆண்டவருக்கு எந்த நேரமும் நன்றி சொல்வோம். இத்தூய பலி தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற பாவ பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஏன் இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு தான் சொல்கிறோமே ஒழிய, இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆண்டவரை நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு நம்மால் முடிவதில்லை. எனவே ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மிடம் பார்த்து பார்த்து செய்வார் என்ற மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் திருப்பலியை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. அவனால் ஒவ்வொரு கண்ணியாலே
ஆண்டவரோடு ஒப்பிடுகிற அனைவரையும் சகோதர சகோதரிகளை உணர்வுகள் நம்மை எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமடியார் புனித அந்தோனியாரை கிறிஸ்துவை பின்பற்ற கனிவுடன் அழைத்தீரே. அவருடைய மாபெரும் பரிந்துரையால் நாங்கள் எங்களையே மறுத்து எங்கள் முழு இதயத்தோடு உம்மை பற்றிக் கொள்ளும் ஆற்றல் பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. அன்றாட தேவைகளில் அவர் எங்களுக்காக உமது திருப்பிரசனத்திலும் என்றும் அறிந்து பேச எங்களுக்கு தயை புரியும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 10-20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தது போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாக தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலில் திரைச்சீலை
சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கத்தை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையானவர் ஞானம் வெளிப்படும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு நற்செய்தியில் இருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் வாக்கியங்கள் 23 28 வரையிலும். அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர்களிடம், தாமும் தன்னுடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாக இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்பதோடு மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்கு உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டதில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு சகோதர சகோதரிகளே, கோடியர் புதற்புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வருக என்று இத்திருப்பலிக்கு வரவேற்கிறேன். ஒரு 2 காரியத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னா எதையும் சாதிச்சிடலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஹேவ் 2 things always in their lives. வெற்றி அடைகிறவர்கள் எல்லோருமே 2 காரியங்களை தங்கள் கூட வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்மைல், இன்னொன்று சைலன்ஸ். அதாவது முகத்தில் புன்முறுவலும், அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருந்தால் போதுங்க. இந்த 2 புண்ணியத்தை வைத்து இந்த உலகத்தை நம்ம ஆண்டுறோம், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு இந்த 2 புண்ணியமும் யதார்த்தமாய் வருகிறது. இதில் ஒன்று குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு கடுகடுப்பாக திட்டிக்கிட்டே ஒன்றும் சாதிக்க முடியாது. அமைதியாக எல்லா நேரத்துலையும் இவர் பேசாம நடந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அமைதியாகவே இருந்தார்னு சொல்லி வாழ்க்கையில் ஏமாந்து போய்விடுவார்.
ஆக ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்டாக பயன்படணும், இருக்கணும், தேவைப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் ஆசிரியர் அந்த எபிரேயன் தழுவிய, அதாவது யூதர்களாக இருந்தவர்கள் தொடக்கத்தில், பிறகு கிறிஸ்தவர்களாய் மாறியவர்கள், அதாவது யூதம் தழுவிய எபிரேயர்கள், யூதம் தழுவிய அல்லது கிறிஸ்தவம் தழுவிய எபிரேயர்கள். ஏற்கனவே அவங்க யூத மதத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிறகு அல்லது கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டு அல்லது கிறிஸ்துவனுடைய புதுமைகளை பார்த்து எபிரேய மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் அல்லது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் வருகின்ற ஒரு செய்தி, அது நமக்கும் நல்ல செய்தியாக இருக்கிறது, அம்மக்களுக்கும் அது நல்ல செய்தி. அம்மக்கள் எப்போதுமே கடவுள் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார். நாங்கள் ஒன்றும் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கல. கடவுள் எங்கள் துன்பத்தை கண்டு எகிப்திலிருந்து எங்களை மீட்டு வந்தார். அப்படி வருகிற போது அவர் ஆணையிட்டு சொன்னார், தன்னுடைய பெயரால் ஆணையிட்டார். அந்த கடிதத்திலேயே அந்த செய்தி வருகிறது. யாராவது தன்னுடைய பெயரால் ஆணையிட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, யாராவது ஒரு பெரியவரை தான் ஷூரிட்டிக்கு பயன்படுத்த முடியும். கடன் வாங்க போகிறோம், ஒரு 10,000 ரூபா வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஷூரிட்டி என்னங்க, சரிதான், ஒரு பவுன் நகை இருக்குது, இதை அத்தாட்சியாக வைத்துக்கொண்டு, இதை ஆணையாக வைத்துக்கொண்டு எனக்கு கடன் தாருங்கன்னு கேட்குறாங்க. கையில் காசு இல்லை, அதே மாதிரி கையில் பொருள் நகையும் கிடையாது. ஆனாலும் நமக்கு தேவை இருக்கிறது, கடன் வாங்கணும். அதற்கு என்ன வழி? யாரையாவது ஒருவர் அத்தாட்சியாக நிற்க சொல்லணும், அப்படிதானே? இன்னார் சொன்னாக்க எனக்கு கொடுப்பீங்களா? கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இவர்கிட்ட இல்லைன்னா கூட நம்ம அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே ஆணையிட்டு சொல்வதற்கு தன்னை விட ஒரு பெரியவர் வேண்டும். எனவே ஆண்டவர் அக்காலத்தில் தன்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன் அப்படின்னா, தன்னை விட மிகப்பெரிய கடவுள் அங்கே இருந்திருந்தா எகிப்தில் இவர்கள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல 100 ஆண்டுகள் அடிமைத்தனமாய் வாழ்ந்தார்கள். தன்னை விட, யாவே இறைவனை விட பெரிய கடவுள் இருந்திருந்தா இவரை விட அவர்களை மீட்டிருக்கலாம் இல்லையா? அப்போ மக்கள் கண்டு உணரும்படி, நம்பும்படி, இந்த உலகில் என்னை தவிர வல்லமை மிக்க கடவுள் இல்லை அப்படிங்கிறத, அதுல குறிப்பாக எகிப்திய தெய்வங்களுக்கு முன்னால் என்னை தவிர வல்லமை மிக்க கடவுள் இல்லை என்பதற்காக அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் உங்களை புதிய நாட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் பயிரிடாத அல்லது நீங்கள் உழைக்காத நிலங்களிலிருந்து நீங்கள் கனிகள் உண்பீர்கள், தானியங்களை சேகரித்துக் கொள்வீர்கள். இது வாக்குறுதி. இதற்கு முன்பு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் தருகின்றார், முதிர்ந்த வயதில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி. அப்போ கடவுள் பாருங்க, God takes such a initiative. கடவுள் முதலில் நமக்கு முன்னால், நம்ம கேட்கறதுக்கு முன்னாலேயே முன் வந்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். அதை ஆணையிட்டும் சொல்லுகிறார், இதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எதிர்நோக்கு இருந்தா போதும், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும், ஆண்டவர் கொடுத்த ஆணையிட்டு சொன்ன அந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா போதுமானது அப்படின்னு எபிரேயர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவம் தழுவியவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பதான் இந்த ஆசிரியர் சொல்றாரு, அப்படி வெறுமனே எதிர்நோக்கு மட்டும் உங்களுக்கு போதாது. வெறுமனே எதிர்நோக்கு இருக்கிறவர்களாய், நம்பிக்கை இருக்கிறவர்களாய் மட்டுமே இருந்தால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டு சோம்பி திரிவீர்கள். நீங்கள் எதை செய்ய வேண்டும்? நம்பெருமான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். என்ன இருக்கு? நம்பெருமான் கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதைத்தான் இந்த வாசகத்துல சொல்றாரு பாருங்க. நம்பெருமான் கிறிஸ்து எதிர்நோக்கிற்கு அப்பாற்பட்டு இன்னொரு காரியத்தோடு நமக்கும் கடவுளுக்கும் இடையே நின்ற அந்த திரைச்சீலை கடந்து சென்றார். அது என்னங்க? அது
நமக்கும் கடவுளுக்கு இடையில இருக்கிற திரைச்சீலை என்ன? கீழ்ப்படியாம இருக்கிறோம் பாருங்க. ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடாவடித்தனமா இருக்கிறோம் பாருங்க. அதுதான் அந்த திரைச்சீலை. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு, ஆண்டவரே கூடுமானால் இந்த துன்பங்களும் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உடனடியாக அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது, இல்லை திரைச்சீலை, இந்த திரைச்சீலை கிழித்து கொண்டு நான் உள்ள போவேன். என்ன? ஆண்டவரே, இதோ உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறேன், இதோ உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறேன், என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்வதுதான் கிறிஸ்தவையல். அதைத்தான் கிறிஸ்து வருவான் சொல்லி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தார், நம் பாவங்களுக்கு கழுவாயாக. எனவே அன்பு சகோதர சகோதரி, வெறுமனே கிறிஸ்துவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு மார்கட்டி கொண்டு கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை மட்டுமே எதிர்நோக்கி நிற்கிறேன் என்று சொன்னால் அது சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையை இருக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவை அவரது அடிச்சுவட்டில் பின்பற்றுவது. எனவே கிறிஸ்து பெருமான் எப்படி கடவுளின் ஏக மகனாய் இருந்தோ துன்பங்களின் வழியே பாடுகளின் வழியே கீழ்ப்படிய இறைவனுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்பட கற்றுக்கொண்டார். எனவே அந்த திரை விலகியது. இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு அந்த ஆலயத்துடைய திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த கீழ்ப்படியாமை முற்றிலும் அகன்று விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதர சோரிலே இதைத்தான் புனிதர்கள் சிரம் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார்கள். ரொம்ப கஷ்டங்க. ஆண்டுடைய திரு சித்தப்படி நடப்பது என்பது ரொம்ப கஷ்டம், எளிது கிடையாது, ரொம்ப எளிது கிடையாது. ஆண்டவருடைய சுத்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அழகை நம்மிடம் சொல்லுவான், ஏன் நீ அப்படியே இருக்கணும், நீ கேட்கக்கூடாதா, ஏன் ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற, ஏன் நான் இவ்வளவு நாளாக கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது, நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். பல கேள்விகளுக்கு விடைகள் இல்லை. எனவே நான் தொடக்கத்தில் சொன்னதற்கு திரும்பி வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றி வீரர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஆண்டவரே என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவும் புன்முறுவலோடும் வாழ வேண்டும். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை செய்வதெல்லாம் அற்புதம் தான். இந்த பதில் உரை பாடல்ல அருமையான பாடல் பாடுவோம். சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவான்னு சொல்லியிருக்கோம். பதில் உரை பாடல் அருமையான ஒரு திருப்பாடல். எனவே அன்பு சகோதர சொல்லி ஆண்டவருக்கு நன்றி அறிந்தவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில நமக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். வெறுமனே எதிர்போல் நோக்கி காத்திருக்கிற மக்களாய் சோம்பித்திரியர்களாய் இருந்து விடாமல் கிறிஸ்துவை பின்பற்றி உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்வோம். அப்படி வாழுகிற போது நிறைவான நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த புனித அந்தோனியாருடைய அடிச்சுவட்டுகளையும் நாம் பின்பற்றுவர்களால் மாற முடியும். நற்செய்திக்கு வருகிற போது ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட பகுதி தான் மார்க்க நற்செய்தியில இயேசுவும் தன்னுடைய சீடர்களும் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார்கள். அவ்வளவுதான். அது வெறுமனே ஒரு சட்டம் தான், சட்டம் மீறுதல். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் திருடி சாப்பிட்டார்கள் என்று அர்த்தம் ஆகாது. ஏனென்றால் இணை சட்ட புத்தகத்திலும் சரி, விடுதலை பயண புத்தகத்திலும் சரி, 19வது 23வது அதிகாரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் இருக்கிறது. உன்னுடைய வயலில் நீ அறுவடை செய்கிற போது ஓரங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விடுவாய். உன் வயலில் நீர் அறுவடை செய்கிற போது நடைபாதை ஓரங்களில் இருக்கிற அனைத்தையும் நீ விட்டு விடுவாய். எதற்கு? அந்நியர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அது உதவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கிறது. அப்படி இருப்பதால் தான் இந்த சீடர்கள் உரிமையோடு அந்த நடைபாதை ஓரங்களில் இருக்கிற கதிர்களை கொய்து பசியில் இருக்கிற போது தங்கள் பசியை ஆற்றிக் கொள்கிறார்கள். அங்கு திருடி திருடுகிறார்கள் என்று சொல்வதற்காக அந்த சட்ட வல்லுநர்கள் அல்லது பரிசேயர்கள் இயேசுவிடம் குறை காணவில்லை. மாறாக சட்டம் மீறுதல் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், ஓய்வு நாள் சட்டம் நமக்கு இருக்கிறது, அந்த சட்டத்தின்படி இவர்கள் ஒழுகவில்லை, மாறாக வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி சாப்பிட்றதெல்லாம் வேலை செய்கிற வேலையா? இயேசு பெருமான் அவர்களை இடித்துரைத்து
உங்களுடைய தலைவர் ஒரு காலத்துல செய்யக்கூடாத காரியத்தை கூட மக்களுக்காக, மனித நேயத்திற்காக செய்தார். எனவே நீங்கள் வெறுமனை சட்டத்தின் அடிமைகளாய் இருந்து விடார்கள், சட்டம் குறித்து காட்டுகின்ற மனித மாண்பை உயர்த்தி பிடியுங்கள் என்று சொல்லி இங்க பாடம் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறுமனே சட்டத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் இடத்தை கொடுத்து விட்டு மனித நேயத்திற்கும் மன்னிப்பிற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லாதவர்களாய் பல நேரங்களில் மரக்கட்டைகளாய் நாம் இருந்து விடுகிறோம். இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் தேடி வந்திருக்கிற புனிதர் கோடியற்புதர் புனித பதுவை நோனியார் இரக்கம் மிகுந்த ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டவர், இரக்கம் மிகுந்த ஆண்டவருடைய இரக்கத்தையும் இதயத்தையும் கொண்டவர். எனவேதான் அவரிடம் கேட்டு ஜெபிக்கிற அனைவருக்குமே அவர் அன்று தொடங்கி இன்று வரையிலும் இறங்கி பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுத் தருகிறார். எனவே அவர் போல நாமும் மாறுவோம். ஆம். மன்றாட்டுகள். நாம் அனைவரும் பதிலுரையாக பாட வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்களது ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீர்வாதம் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இந்த வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களையும் போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தினர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தினை அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் வழங்கிட வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு சகோதர சூரியலே, திருத்தலத்திற்கு இந்த வாரம் வந்து சேர்ந்த விண்ணப்ப கடிதங்களை நான் இப்போது வாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் செபிப்போம். தொழில் வளர்ச்சி பெற வேண்டும், அரசு வேலைகள் கிடைக்க வேண்டும், மணப்பெண் அமைய, திருமண தடைகள் விலகிட, வேலைக்காக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க, தீய கட்டுகளில் இருந்து விடுதலை பெற, கடன் தொல்லைகள் தீர்ந்திட, வட்டி கட்டி மீள முடியவில்லை, எப்படியாவது கடன்களை அடைப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டும் என்று ஜெபிக்கின்றனர். அடகில் இருக்கிற பொருட்கள் நகைகள் பத்திரமாக மீட்கப்பட, சொத்து பிரச்சனைகள் தீர்ந்திட, திருமண வரன்கள் அமைந்திட, வீடு கட்டும் பணிகள் விரைவாக முடிந்திட, கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் தீர்ந்திட, நீர்க்கட்டிகள் கரைய, குழந்தை பேறு விரைவில் அமைந்திட, சிறுநீரக செயல்பாடுகள் நன்கு அமைய, சிறுநீரகங்களில் இருக்கிற கற்கள் கரைய, எதிர்மறை எண்ணங்களில் இருந்தோம் தற்கொலை சிந்தனைகளில் இருந்தோம் குணமடைய, விருப்பப்படுகின்ற நபரே வாழ்க்கை துணையாக வர வேண்டும், மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக நீதிமன்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை பெற்று நல்ல தீர்ப்பு கிடைக்க, நில விஷயமாக நாம் எடுக்கின்ற முடிவுகள் வெற்றியாக, நிலங்கள், பிளாட்டுகள்,
வீடுகள் விரைவாக விற்று பணம் கையில் வந்து சேர, குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்திட, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் நலம் பெற்று இல்லத்திற்கு திரும்பிட, குடும்பத்தில் சண்டைகளால் பிரிந்திருக்கிற அனைவரும், சந்தேக எண்ணங்களால் பிரிந்திருக்கிற அனைவரும் மீண்டும் சமாதானமாக ஒன்றிணைய, தலைவலி, நெஞ்சு வலி, கழுத்தில் வலி, இடுப்பு வலி, கால்களில் வலி போன்ற உடல் வலிகள் தீர்ந்திட, கண் பார்வை மேம்பட, அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பார்வை மீண்டும் நன்றாக கிடைத்திட, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, நல்ல எதிர்காலத்திற்காக இந்த புதிய ஆண்டில் நல்ல எண்ணங்களுடன் நாங்கள் அனைவரும் வாழ்ந்திட, பென்ஷன் நிலுவைத் தொகை விரைவில் கிடைக்க, பணியிட மாற்றம், வேலை மாற்றம் ஆகியவைகள் சுமூகமாக நடந்திட, கேன்சர் வியாதிகள் குணமடைய, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நம் மக்கள் செபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாமும் செபிப்போம். கண்களை மூடி, கரங்களை குவித்து, மனதை ஒருமுகப்படுத்தி இத்திருத்தலத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஜெபிப்பேன். எனக்கு பிடிக்கின்ற அளவுக்கு நான் ஜெபிப்பேன். ஆண்டவருக்கு பிடிக்கின்ற அளவுக்கு நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். ஆவியோ ஊக்கம் உள்ளதுதான், ஊனுடனோ வலுவற்றது, ஒன்றுக்கும் உதவாது. நாம் அனைவருமே ஊனுடலை சேர்ந்தவர்கள். ஆனால் நாம் ஜெபிக்கிற போது ஆவிக்குரியவர்கள். தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருந்து ஜெபிக்கிறார். திருப்பாடல் 10 இறைவாக்கியம் 17, ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன், அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்கிறேன் என்று வாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமும் அன்பும் மாறாத கருணையும் கொண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறேன், அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து செவி சாய்க்கிறேன். நாங்கள் அனைவருமே எளியவர்களாய், உம் அன்பர்களாய், உம் பிள்ளைகளாய் இத்திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். எத்துணை தேவைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. அன்றாட தேவைகள், வாழ்வின் சுமைகள், நோய் நொடிகள், குடும்ப பாரம், கடன் தொல்லைகள், எங்கள் பிள்ளைகளை பற்றிய எதிர்கால கனவுகள், இப்படி பல்வேறு தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, என்றாலும் கூட நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு அனைத்தையும் உம் பிரசனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு சில விண்ணப்பங்களை உம் மகத்துவ பிரசனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் குறித்து மனதில் நாங்கள் மெல்ல அசைப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை முற்றும் ஆய்ந்து அறிகிறவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இவ்வளாகத்தில் கசிந்தொருங்கி ஜெபிக்கிற அனைவருக்கும் அவர்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்க செய்துள்ளோம். சுவாமி, இது என் பிள்ளைகள் இந்த நாட்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் திரும்பி இருக்கிற இவ்வேளையில அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பீராக, நோய் கிருமிகளிலிருந்து விடுவிப்பீராக, உடலுள்ள ஆரோக்கியத்தை தருவீராக, ஞானமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் இருந்து படிப்பார்களாக, நல்ல எதிர்காலத்திற்கு உயர்வார்களாக. கடினமாய் உழைக்கிற அனைத்து உழைப்பாளிகளையும் விவசாயிகளையும் ஆஸ்வதியானவர்கள் பூரண சுகத்தையும் மருளையும் தருவீராக. அவர்கள் செய்கிற எல்லா வேலையின் வழியாகவும் வெற்றியும் ஆசீர்வாதமும் வல்லமையும் கிடைக்கட்டும். இவ்வளாகத்தில் ஜெபிக்கிற அனைவருக்கும் நீர் இறங்கி உதவி செய்யும். பூரண உடல் உள்ள ஆரோக்கியத்தை தாரும். தீமை, விபத்து, நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்து எங்களை ஆண்டவரே அற்புதமாய் தற்காத்துக் கொள்ளும். இது உன் கால் கல்லில் மோதாதபடிக்கு
உம்மை தாங்கும்படி வானதூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி அதுபோலவே எங்களை பாதுகாப்பீராக. வாகன பயணங்களிலே செல்லுகிற போது, நடந்து செல்லுகிற போது எங்களை காத்தருளும். முன்னும் பின்னும் நாற்புறங்களிலும் காவலாக அரணாக இருப்பீராக. நாங்கள் சொல்வது, நினைப்பது, பேசுவது எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடாய் அமையட்டும். நீர் பேச விரும்பாததை நாங்கள் பேசாமல் இருப்போமாக. நீர் நினைக்க விரும்பாததை நாங்கள் நினைக்காமல் இருப்போமாக. தடுத்தாட்கொள்ளாதவரை வளாகத்தை விட்டு மக்கள் பத்திரமாய் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி செல்வார்களாக. சிறப்பான விதத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். வலிப்பு நோயில் கஷ்டப்படுகிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே. இதயத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. இன்றும் வாரம் தங்களது பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நாளையும் சிறப்பித்து ஜெபிக்கிற அனைத்து தம்பதியினரையும் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து தேவையான நலன்களால் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. எங்களுக்கு என்று எதிர்நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் எங்களுக்கு மக்களின் தீரும் அவை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருக்கிறோம். என்றாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பை நாள்தோறும் ஆசீர்வதியும். நன்கு உழைக்க நல்ல நிலைகளுக்கு உயர அருள்தார். வேலைக்காய் காத்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. விரைவிலேயே வேலைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு வாழ அருள் புரியும். நம் நாட்டிலே போராடுகின்ற விவசாய பெருமகளுக்காக செலுக்கிறோம். வேளாண் சட்டங்கள் எல்லாம் உம்முடைய விருப்பத்தின்படி இல்லாமல் போய் என் மக்கள் அனைவருக்குமே சுபிட்சமும் அளவையும் கிடைக்கட்டாண்டவரே. பத்திரமாய் என் மக்கள் தன்னுடைய அவர்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு தன்னுடைய பணிகளை செய்வார்களா? திரு அவையிலே பல்வேறு நிலைகளிலே இருந்து கொண்டு பணிபுரிகின்ற ஆயர் பெருமக்கள், குருக்கள், அருட் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வேதியர்களையும் ஆசீர்வதித்திரலாம். கேட்கிற எவனும் பெறுகிறார் என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு உமது பிரசனத்தில் நாங்கள் எடுத்துரைத்திருக்கிற இத்துணை விண்ணப்புகளுக்கும் தயவாக சேவை சாய்க்கிறோம். கோடி அற்புதரே, நில பதவி அந்தோனியாரே, எங்கள் அன்பு தந்தையே, எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை கெஞ்சி பெற்றாடுகிறோம். ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது திருச்சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரின் உருவாக்கு திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று உள்ளார்ந்த வகையில் புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பளிக்கும் ஏற்புடைய பலிப்பொருட்களை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் துண்ண பெற்று அவர்களது தகுந்தவரின் உரையா என்றும் ஊக்கம் பெறவும் எங்களுக்கு அருள்கின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையினை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம். உன் திருமணம் என்ற மக்கள் ஊழியம் புரிய தகுந்தோரில் என்று எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறது திரு அவையை நினைவு கூறுகிறோம். உங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோனிசாமி ஆண்டவர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். அன்போடும் ஆர்வத்தோடும் திருப்பலியில கண்டுகொண்டு ஜெபிக்க தங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு மன்றாடுகிற என் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராகும். இத்திருப்பலியின் கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறிட்டாண்டவரே. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியில் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர்கள், கோடியர் புதர் புனித பொதுவே நோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். ஆண்டவரே,
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இனிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிகிறேன். உடைய பாவங்களை பலவீனங்களை பாராமல் மது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எல்லோருக்கும் அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஒருவன் வாழ்த்தாம் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் சமாதானம். அன்பு சகோதர சகோதரிகளே, தோணும் ஆண்டவர் இயேசு வரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி இவர் தினம் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீங்கள் இடத்தில் எழுந்திருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பு சகோதர சூரியனை தயவு செய்து கவனிக்கவும். தற்போது வழங்கப்பட இருக்கிற திவ்ய நெருத்தின விருந்தில் தகுந்த தயாரிப்பில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருக்கள் அருட்சகோதர சகோதரர்கள் உங்கள் அருகாமையில் வருவார்கள். அப்போது நீங்கள் எழுந்து நின்று ஆமேன் என்று சொல்லி கரங்களில் திவ்ய நெருத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்ற சகோதர சகோதரிகள் அமைதியாக அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். அருட்சகோதரிகள் இருந்தால் தயவு செய்து திவ்ய நெருத்தினை வழங்க பாருங்கள். நன்றி. வாழ்வு
காட்டுவே நீ வழி காட்டுவே தேடல் நீ என் தெய்வமே நீ என் வாழ்வு நிழலாகுவே உன்னை மனதிடுவே நீ வழி காட்டுவே அலைவாய் வருவாய் இதயம் அறிவில்லாமல் வாழ்கிறேன்.
அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை தோழமைகளுக்காகவும் உமது அனுபவத்திற்காகவும் அழைத்துச் செல்லும் திருவருள் சாதனைகளுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செய்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனை நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் தந்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகளுக்காகவும் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் உமது திருப்படை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மரணமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அறிவிப்புகள். அன்பு சகோதர சூழலே புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களை இத்திருத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அமலாசிரம குருக்கள் பேரால் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருத்தல வளாகத்தில் இருக்கிற நாம் பாதுகாப்போடு இருப்போம். சானிடைசரை பயன்படுத்துங்கள். சமூக இடைவெளியோடு நடந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜெபங்களை விரைவாக முடித்துக்கொண்டு பத்திரமாய் இல்லம் திரும்புவோம். இன்று பொங்கல் விழாவினை திருத்தலத்தில் சிறப்பிக்கிறோம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நமக்கும் இறைவன் நாம் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நிலங்களை, நம்மை, நீர்நிலைகளை, கால்நடை செல்வங்களை ஆண்டவர் தாமே இந்த ஆண்டிலே பாதுகாப்போடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எனவே இத்திருப்பலின் நிறைவில் எல்லோருக்கும் இனிப்பு பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் கேலண்டர்கள் உள்ளன, அவைகளை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் நமது ஆலயத்தில் புனித தந்தை பியோவுடைய ஜெபமாலை இயக்கத்தினர் புதிய ஆண்டிற்கான சிறப்பு ஜெபமாலை மற்றும் திருப்பலிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கலந்து கொண்டு இறையாசிர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று பொங்கல் வழங்குவதற்கு உதவி செய்கின்றவர்கள் அப்பங்களுக்கான காணிக்கை விஜய் விமல் முதுகுளத்தை சேர்ந்தவர், விஜய் விமல் குடும்பத்தினர், பிரதாகுடியை சேர்ந்த தேவராஜ் சம்மனசுமேரி குடும்பத்தினர், லால்குடி நகரை சார்ந்த ஜி குழந்தைசாமி ஃபேமிலி குடும்பம், லால்குடியை சார்ந்த அந்தோனிசாமி புலோமின் மேரி குடும்பத்தினர், தஞ்சாவூரை சார்ந்த பாத்திமா நகரை சார்ந்த திருமதி ஞான சௌந்தரி, ரோசலின் மற்றும் பெயர் சொல்ல விரும்பாத நிறைய பேர் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் 2 குட்டீஸ் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் இங்கே வீடியோகிராஃபராக இருக்கிறாரு, அவருக்கும் கீபோர்டு போடுறதுக்கு இன்னொரு இளம் சிறுபிள்ளை, அவருக்கும் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச் குட்டீஸ். ஒரு 3-4 சாட்சி கடிதங்கள் இருக்கின்றன. என் பெயர் அமலோர்பு மேரி சித்ரா சின்னப்பன் குடும்பம். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது எங்களுடைய மணிப்பரிசை தொலைத்து விட்டார்கள். அந்தோனியாரிடம் வேண்டிக் கொண்டோம். பிறகு மணிப்பரிசு மீண்டுமாக எங்களுக்கு கிடைத்தது. அந்தோனியாருக்கு எங்களது நன்றி. அடுத்ததாக மீனா ஹரிகரன் என்பவர் 4 வருட காலமாக அவர்களுக்கு பிள்ளை வரவில்லை. நாங்கள் அந்தோனியாரிடம் வேண்டிக் கொண்டோம். தொடர்ந்து 4 வருட காலமாக இறைவனுடைய அருளால் எங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார். இதற்கு நன்றியாக சாட்சியாக கடிதத்தை எழுதுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்ததாக ஆண்டவருக்கு சோத்திரம், நன்றி. புனித அந்தோனியாருக்கு நன்றி.
நான் துறையூரிலிருந்து வருகிறேன். எனது பேர் ஜெனிஃபர். 6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று 13 வாரம் புனித அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டு வந்தோம். அதன் பிறகு அதன்படி எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை காண்பித்து லாக்டவுன் சமயத்திலும் அதனை ரெஜிஸ்டர் செய்வதற்கான பண உதவியை எங்களுக்கு உருவாக்கி நிறைவேற்றிய புனித அந்தோணியாருக்கு நன்றிகள் பல. என்னுடைய கசின் அவர்களுக்கு அம்மா இல்லாமல் திருமணத்துக்கு பெண் அமையாமல் இருந்தது. அதற்காகவும் புனித அந்தோணியார் வழியாக நாங்கள் வேண்டிக் கொண்டோம். 3 மாதங்களில் நல்ல மணப்பெண்ணை அமைத்து திருமணத்தையும் எங்களுக்கு நடத்தி கொடுத்து இருக்கிறார் புனித அந்தோணியார். எனவே இவைகளுக்காக புனித அந்தோணியாருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கடிதப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக எனது பெயர் சிம்சன் ராஜ், சொந்த ஊர் செம்பியகுடி. நான் இரைப்பையில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸ்கேன் செய்து பார்த்தபோது மருத்துவர்கள் கேன்சர் கட்டியானது இடர்பாடுகள் உள்ள இடத்தில் அதிகமாக பரவலாக உள்ளன எனவும் கட்டியை அகற்றுவது மிகவும் கடினம் என்றும் கூறிவிட்டனர். நான் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. அதன் பிறகு புனித அந்தோணியார் தேவாலயம் வந்து குறைகளை கூறி உருக்கமாக ஜெபித்தேன். பிறகு ஆபரேஷன் செய்து கொள்ள தயார் நிலையானேன். இயேசுவிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்டு உள்ளே சென்றேன். மருத்துவர் ஆபரேஷன் செய்தார். வெளியே வந்து மருத்துவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், உள்ளே சென்றது நான் தான், அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து கட்டிகளை எல்லாம் அகற்றியது கடவுள்தான், ஈஸியாக எல்லாவற்றையும் எடுத்து விட்டேன், இனி பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எனக்கு தைரியம் சொல்லி இருக்கிறார். எனக்கு அதிசயம் வியப்பமும் செய்த புனித அந்தோணியாருக்கு இயேசுவின் வழியாக கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சூழலை நீங்களும் புனித அந்தோணியாருடைய வழியாக ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எழுதி என்னிடம் கொண்டு வந்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை மட்டுமே தேட ஊழியரான புனித அந்தோணியாரை அழைத்தீர். அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் புனித தாழ்மை உள்ள இதயத்தோடு நாங்கள் உமக்கு ஊழியம் புரியுமாறு உமது நிலையான ஆட்சியின் வீட்டிற்கு ஒரு நாள் வந்து சேருங்கள். அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவருக்கு ஆசையை வழங்குவாராக. ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றி புகழுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் ஒரு தெய்வீக சமாதானம் இறக்கவும் என்றும் இடம் வருவதாக. மது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை விட்டு அகலட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற அன்பு காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கோம். அசட்டை தினம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலகாசை, செல்வச்செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி முடமிருந்து எங்களை வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்னிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படுவங்களையும்
இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனை பெற்று குடம்பெற எங்குகிறோம் அடியார்கள் அனைவரையும் கண்ணோக்கி ஏறணும் உடைய கண்ணீரை துடைத்திரணும் பூரண சுகமும் விடுதலையும் தாரும் அது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு விடும் வாக்கியத்தை தந்திரணும். இவ்வாறு அறிவா உடைய திருப்பெயரின் மகிமை உங்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் உடைய வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரளுகளோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வளமான எதிர்காலத்தையும் வழங்குவாராக. இல்லாமல் அன்புரைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவருடைய பெயரால் ஆமென். அனைவருக்குமே பொங்கல் இருக்குது. தேவைக்கு மேலே அதிகமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் தயவுசெய்து நவநாள் ஜெபம் முடித்த பிற்பாடு அனைவருமே உணவு உண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பறித்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளை மாதவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் மது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடா எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய இந்த நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து சொல்லி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இதய குழந்தை இயேசுவிடா எங்களின் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவிடா. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய பிள்ளைகளை நாங்கள் கேட்பது எங்களுக்கு ஞானங்கள் என்றால் இதை விட சிறந்த ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அறிந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயதென போற்று பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு தெய்வம் ஆண்டவர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக. இல்லாமல் அன்புரைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மீண்டும் சொல்லியிருக்கிறேன், அனைவருக்குமே உணவு இருக்கிறது. எனவே எல்லோரும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள், உங்கள் வாழ்த்துக்கள். God bless you all.